ட்ராவல் அனைத்து யூடியூபராலும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கார் பயணம் இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சேலத்திலிருந்து போகணும். சேலத்திலிருந்து நாமக்கல்லுக்கு முன்னாடியே நாமக்கல்லுக்கு முன்னாடியே அந்த கோயில் இருக்கு. அதுக்கு தான் இப்போ பயணம் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் சேலத்திலிருந்து பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். மட்ட வெயில். ஆமாங்க, மட்ட வெயிலுங்க. வெயிலில் போயிட்டு இருக்காங்க. காலையில் போகலான்னு பார்த்தா டைம் இல்லைங்க. சாயந்தரம் நம்மளுக்கு லைவ் இருக்கிறதுனால சாயந்தரம் போக முடியலைங்க. அதனால் மத்தியானத்தில் வெயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. காலையில் விரத மாதிரி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்லைங்க. இடையில எங்கேயாவது சாப்பிட்லாமா இல்லை நேராக கோயிலுக்கு போடலாமான்னு பார்க்குறேங்க. பார்க்க இப்படி விருப்பமும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த வணக்கம். சாயந்தரம்னா பிச்சு உதறதுக்கு மேலே மத்தியானம் பங்குனி வெயில் மாதிரி பல்ல காமிச்சு மழை ஜோராக வரும்னு நினைக்கிறேன். வரட்டும், பார்க்கலாம். நாங்கள் வணக்கம் பேசலாம். வேலையில் போய்கொண்டிருக்கிறோம். செயல்களை அதெல்லாம் மழை பெய்ச்சதுன்னு கொஞ்சம் பச்சேர்னா இருக்குங்க. நல்லா காஞ்சி மாதிரி இருந்தது. இருக்காங்க. தொலைதூர பயணம் போடுங்கன்னு பார்க்கலாம், போடலாம். ஒரு தொலைதூரம் பயணம் போடணும். டைம் இல்லை. டைம் சரியாக செட் ஆக மாட்டேங்குது. பார்க்கலாம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி லீவ் வருதுங்க. பார்ப்போம். அப்படிங்கிறாலும் பார்ப்போம். முடியவில்லை என்றால் ஏதோ சிறு சிறு வீடியோவாக எடுத்து போடுறோங்க. வேவாத வெயிலுங்க. சுட்டரிக்கும் வெயில். புரட்டாசியில் மழை தான் பெய்யணுமாங்க. வெயில் அடிக்குதுங்க. புரட்டாசியில் புரட்டாசி தான் மழை பெய்யும். அப்புறம் வெயில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக அடிக்கும். என்னமோ அக்கின் நட்சத்திரமாக அடிக்குதுங்க. வெயில் பயங்கர வெயில். அதுக்குள்ள ஒரு குறுக்கு ஆர்னு அடிப்பார். இதில் ஒரு குறுக்கு வழி இருக்குது. நம்ம சென்று விடலாம். அங்கே போய் சுற்றி வர நேரம் வேறு ரோடு இணைந்து விடும். அந்த ரோட்டில் போய் இணைந்து கொள்ளலாம். வாங்க. பைபாஸுக்கு ஒரு ஷார்ட்கட், சின்ன ஷார்ட்கட் ரோட். வாங்க பார்க்கலாம். கப்பா என்று வெயில் அடிக்கிறது. மாலை நேரத்தில் பிச்சுக்கிட்டு ஊற்றுது மழை. எல்லாம் செம்ம மழைங்க. மழை. வாங்க வணக்கம் பேசலாம். வாங்க.
அந்த பைபாஸில் வந்து அடுத்தது இணைப்பு சாலை வந்துவிடும் பைபாஸுக்கு. சாலை வந்து விட்டதுங்களா? இதுதான் இணைப்பு சாலை பைபாஸுக்கு. பாருங்க பைபாஸ், செல்நாய்க்குப்பட்டி பைபாஸ். வாங்க போயிட்டு வாங்க இந்த பக்கம் காசிபுரம் பனமரத்துப்பட்டி எல்லாம் போகுது வண்டி. 52 வணக்கம் பேசலாம். வாங்க போய்ட்டு போகலாம். வாங்க வணக்கம்.
மல்லூர் அடுத்தது மல்லூர் வரப்போகுது. அம்மன் கோயில் வாங்க மல்லூர். உதயம் மருத்துவமனை, இங்க ஒரு மருத்துவமனை இருக்குங்க மல்லூருக்கு முன்னாடி. பாருங்க, உதயம் மருத்துவமனை. பல்ல ரோடு விகாஸ் வெற்றி விகாஸ் ஸ்கூல்லாம் இங்கே தான் இருக்கட்ட. வாங்க பார்த்து கொண்டே செல்லலாம். ஆட்டியாம்பட்டி ஊராட்சிங்க இது. ஆட்டியாம்பட்டி ஊராட்சி. வாங்க பார்த்து கொண்டே போகலாம். மல்லூர் வந்துடுச்சிங்க. பக்கம்னா அரசு பேருந்து போகிறது. மகளிர் பஸ் இலவசம். மகளிர் பஸ்ஸில் கூட போகலாம். நம்ம 2 பேருக்கு ஃப்ரீ, ஒருத்தருக்கு தான் டிக்கெட்டு. வண்டி நிறுத்துங்க ஏறிக்கிறோம். அதெல்லாம் ஏறவே மாட்டுறாங்களே. அடுத்த ஸ்டாப்பிங் நிறுத்துங்க. அதாங்க வீட்டில் வாஜப்படியில் ஏறனா இறங்கும் இடம் வந்தால்தான் இறங்குகிறார்கள். மீதி நேரம் வந்தால் இறங்க கூட மாட்டுறாங்க. புதிய பேருந்து நிலையம் சீலநாயக்கன்பட்டி மல்லூர். ஆமாங்க, இது வந்து புதுசாக இப்போ விட்ருக்காங்க. 222 சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மல்லூர் வரைக்கும் மகளிர் பழைய பஸ் பேருந்து. ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் புதிய பேருந்திலிருந்து புதிய பேருந்து இந்த மல்லூர் பயணம். வரைக்கும் வராது. ஆமாங்க, இலவச பேருந்து மகளிருக்கு மட்டும். ஆண்களுக்கு இல்லை. ஆண்கள் டிக்கெட் வாங்கி தான் போகணும். ஆமாங்க, டிக்கெட் வாங்கவில்லை என்றால் ஓட்டுநர் நடத்துனர் மூலமாக கீழே இறக்கி விடப்படுவார். வாங்க. மல்லூருக்குள்ள போகிற ரோடு புகை தானே, புகை பெரிய புகைக்க. இந்த மாதிரி தான் பணம் கட்டுறாங்க. ஆமாங்க, டாக்டர் பசி என்று சொல்கிறார். கடை இன்னும் ஒன்றும் வரவில்லையே. தலைக்கிருக்குன்னு சுத்து தான். வேத விகாஸ், வெற்றி விகாஸ், வேத விகாஸ். வாங்க. ஹோட்டல் ஒன்றும் இல்லையாட்டங்குது.
தான் இருக்கிறது. சைவ கடை இல்லை. ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். வேறு எங்கேயாவது பார்ப்போம் வாங்க. மீட்டிங் போல இருக்கெல்லாம் வேறு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இது வரைக்கும் வந்திருக்கோம், போட்டிருக்கோம் வீடியோவில். கிளாசிக் கிளாஸஸ் ஃபார்ச்சுனர் கார் கம்பெனி இருக்குங்க. டொயாட்டா ஷோரூம் இருக்குது. இங்கே தான் பரவச உலகமும். ஆனால் லெஃப்ட் சைடு அந்தாண்ட அப்படியே எப்படி பார்த்தால் பரவச உலகம். பாருங்கள் போர்டு இருக்கா, போர்டு பரவச உலகம். பரவச உலகம் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தால் ஆனமலை டொயாட்டா. சேலத்தில் மிகவும் முக்கியமான கார் கம்பெனி ஆனைமலை டொயாட்டா. ஆனைமலை டொயாட்டா பாருங்கள். டொயாட்டான கார் தயாரிக்கிறதுங்க, கார் விற்கிற இடம். ஒரு ஓரமாக போங்க, லெஃப்ட் ஆறு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு போகிறாங்க வாங்க. அவங்க ஆறுனருக்கு தான் அடிக்கிறாங்க. அவங்க ஏதோ அவசரமாக இருந்தால் மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி போகலாம். வண்டி மேலே ஏறி இன்னொரு வண்டி மேலே ஏறி போகலாம். அவ்வளோ வேகமாக இருந்தால் போய் சேர வேண்டியதுதான். வாங்க நேயர்களே, இதுதான் மல்லூர் அம்மன் கோயில். அத்தனூர் அம்மன் கோயில் இந்தாண்ட ரைட் சைடு இருக்குது. சும்மா இருந்துச்சு. இப்போல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. எல்லாம் பெயிண்ட் அடித்து ஜோராகிடுச்சுங்க கோயில். அதனால் நல்லா இருக்கும் கோயில். நீட்டாக போய் பார்க்கலாம். மற்ற ரைட் சைடு அத்தனூர் அம்மன் கோயில். அந்த சக்கரை பொங்கல் தான் எடுத்து கொடுக்க தீங்கிட்டோம். வேணாம் இங்கே வந்துருப்பாருங்க. இப்போ கொஞ்சம் என்ன வருது, கொஞ்ச நேரத்தில் வருதுங்க. வருது சொல்ல கொஞ்ச நேரத்தில் ஏடிபி வரும் பாருங்க. ஆமாம், வேறு எந்த கடையிலையும் சாப்பிட்டுட்டீங்களா? வேறு எந்த கடையும் வேணாம். A2B A2B 400 சாப்பாடு. பரவாயில்ல, இருக்குது சாப்பாடு நீட்டாக இருக்கும். 400 போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறாங்க. ரைட், ஓகே. நம்மளுக்கு என்ன உள்ள போங்க. எங்கள் அப்பங்குதிருக்குள்ளங்கிற கணக்கு இதுங்க. யார் பண்ணுறது யார்? சரி, நமக்கு தான். உங்களுக்கு வயிறு நிறைந்தால் சரி விடுங்க. சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு இல்லைன்னா வேறொன்றும் இல்லை. ஆமாங்க, சாப்பாடு முக்கியம். சாப்பாடு இல்லை என்றால் நாடியை கெடுத்து விடலாம். ஆமாங்க, சாப்பாடு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. சாப்பாடு அங்கே வணக்கம் நேயர்களே. அண்ணா தான் நேற்று சொன்னார், சாப்பாடு தாங்க முக்கியம். எனக்கு ஒரு வாய் சோறு போடுங்கப்பா. ஆமாப்பா, சோறு தான் மெயின் முக்கியம். சோறு இல்லை என்றால் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். காட்டு பக்கம் தான் இருக்கும். கில்லெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்ட அப்படியே இருக்க வேண்டியதுதாங்க. நாம் இந்த பக்கம் போவோம். அங்கே தாங்க இருக்குது போய் அது காரணம் நிற்குது. வெளியே போகலாம். உள்ளே போகணும். பாருங்க, A2B ஹோட்டல். இதில் தான் சாப்பிடுவாங்களாம், வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டாங்களாம். பாருங்க, சரி நீங்கள் இறங்கி உட்காந்துக்கங்க. நீங்கள் இறங்கி நாங்கள் இருந்தோம். வணக்கம், வாங்க சாப்பிடலாம். A2B
டிஃபன் இருக்காதுமா இன்னும் சாப்பாடு தான். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.